நெல்லை மாஞ்சோலையில் கனமழை காரணமாக 4 நாட்களாக மின்சாரம் இன்றி தொழிலாளர்கள் அங்கு தவித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஊத்து, காக்காச்சி, நாலுமுக்கு கிராமங்களில் கடந்த 4 நாட்களாக மின்சாரம் இன்றி மக்கள் அங்கு தவித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சரவணன், தொழிலாளர்கள் அங்க என்னென்ன சிரமங்களை சந்திச்சுட்டு வராங்க, விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு அழகான கிராமம் தான் மாஞ்சோலை. இங்கு தேயிலை எஸ்டேட்டில் சுமார் 550க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இங்கு தங்கியிருந்து பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த நிலையில் தேயிலை தோட்டத்தை குத்தகை எடுத்து நடத்தி வரும் பாம்பே பர்மா ட்ரேடிங் குத்தகை காலம் வருகின்ற 2028ஆம் ஆண்டுடன் முடிவடையக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதற்கு முன்பாகவே தேயிலை தோட்டத்தை மூடப்போவதாக அறிவித்திருந்தார்கள். அதன் பின்னர் தொழிலாளர்களிடமிருந்து கட்டாயப்படுத்தி விருப்ப ஓய்வு விண்ணப்பித்து அது கையெழுத்து வாங்கி அங்கு வசியுடைய மக்களை வெளியேற்ற உத்தரவிட்டிருந்தார்கள். இதன் தொடர்ச்சியாக மதுரை ஹைகோர்ட் கிளை நடத்தப்பட்ட அந்த வழக்கில் குத்தகை காலம் முடியும் வரை மாஞ்சோலை பொதுமக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தற்பொழுது ஒரு சில மக்கள் அங்கிருந்து இறங்கி கீழே மலையிலிருந்து கீழே இறங்கிவிட்டார்கள். இன்னும் ஒரு சில குடும்பத்தினர் வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் கடந்த 4 நாட்களாக அங்கு பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக முற்றிலும் மின்சாரமானது துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாஞ்சோலை மூட போகின்ற அறிவிப்பு வந்ததிலிருந்தே பொதுமக்கள் பலரும் அங்கு சுற்றுலாவுக்கு சென்று வரக்கூடிய காரணத்தில் அங்கு பல குப்பைகளும் குவிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். 4 நாட்கள் மின்சாரம் தடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையினால் தொலைத்தொடர்பும் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே கீழே இருக்கக்கூடிய உறவினர்கள் மலையில் இருக்கக்கூடிய தங்களது உறவினர்களை தொடர்பு கொள்ள முடியாத சூழல் உருவாகி இருக்கிறதால் நடைபயணமாகவே சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களின் நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய சூழல் இருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே மாஞ்சோலை பிரச்சனை நடந்து வரக்கூடிய காரணத்தினால் போதுமான பராமரிப்பு இல்லாமலும் குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. எனவே மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த குத்தகை காலம் முடியும் வரை தமிழக அரசு இந்த மாஞ்சோலை பகுதி மக்களுக்கு அனைத்து விதமான வசதியும் செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.